ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதை நான் நேற்று க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த இடங்கள தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. 2 மூடை குப்பை மட்டும் எடுத்திருக்கேன் நான். இன்னுமே இருக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் வேண்டியிருக்கு. பண்ணுவோம், மெதுவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஒரே நாளில் பண்ணோம்னா அப்புறம் இன்னும் ரொம்ப பேக் பெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாக்கிங்கும் போக முடியாது, எதுவும் போக முடியாது. நம்ம எப்போ குறைக்கணும்னு நினைக்குமோ அப்போல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்படித்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு மருந்து அவிக்க போட்டு, அதனால் இலையெல்லாம் பிச்சு போட்டு அதை அலசி அதுக்கப்புறம் வேறு சட்டியில் மாற்றி அதை அவிச்சு நைட்டுக்கு நாங்கள் குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எங்கே கிடச்சிதுன்னா ஒரு கோயிலில் கிடச்சிது. காமாட்சி அம்மன் கோயிலில் கரும்பு பிரசாதமாக கொடுப்பாங்களாமே, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கோயிலுக்கு போயிருந்ததுனால. அதை நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். யாரெல்லாம் கரும்பு சாப்பிட வரீங்க, பொங்கல் கரும்புன்னு மட்டும் நினைக்காதீங்க, பொங்கல் கரும்புலாம் சூம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சோடனே உருளைக்கிழங்கும் சாம்பார் வைக்கலை, இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் வச்சேன், இட்லியை வச்சேன். அதனால் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு துணியை துவைச்சி காய போட்டு எடுக்கணும், தான் எடுக்கணும். என்னதான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வீட்டில் மட்டும் வேலை மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. எப்போ பாரு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை தான், போகிறதுக்கு முன்னக்கிட்டேயும் வேலை தான். எவ்வளோ வேலை தாங்க நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு செட்டு போட வேண்டி இருந்துச்சு துணியெல்லாம், அதை காய போடுறதுக்கு எடுத்து போட்டுட்டு தலைக்கு குளிக்கிறதுக்கு வடு தண்ணி எப்போவுமே நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடுவேன். அது உப்பு போடாமல் வடு தண்ணி வேணும். அதனால் ஒரு நாள் மட்டும் சாப்பாடு உப்பு இல்லாத சாப்பாடு இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த டைமு வடு தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அந்த இதை தான் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஷாம்போ இல்லைன்னா சீயக்காயோ போட்டு கலக்கி நம்ம அது பாட்டில் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல முடியும் நல்லா வளரும், செமையாக இருக்கும். இதை க்ரோத் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி நெல்லிக்காய், பக்கத்து வீட்டில் நெல்லிக்காய் இருக்குதுன்னு சொன்னேன்ல போன வீடியோவில், அந்த இன்றைக்கி நாங்கள் பறிக்க வந்துட்டேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணிக்கெலாம் அப்படியே கொண்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுலலாம் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டது. பக்கத்து வீடுனானே எங்கள் வீட்டு மாடியை காமிச்சேன், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒரு பெட்டி நிறைய பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொண்டு போனேன். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணி, அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷனில் போய் சேர்ந்தோம், லேட்டாக போயிட்டோம், எங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காம போயிட்டு. பரவாயில்ல, ஆனால் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கள் அத்தை கொடுத்தாவ, அதையும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. 7 வகையான சாப்பாடு நினைக்கிறேன், 7 8 9 வகையான சாப்பாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமும் சாம்பார், ரசம் எல்லாமே இருந்துச்சு. அதையும் எல்லாத்தையும் நல்லா முச்சுக்குன்னு முசுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அண்ணி வீட்டுக்கு எங்கள் அண்ணிட்ட அந்த நெல்லிக்காயெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.